இன்றைய புனிதர் ஜூலை 7 புனித வில்லிபால்ட் ஆயர். பிறப்பு அக்டோபர் 22, 700 தென் இங்கிலாந்து. இறப்பு ஜூலை 7, 787 ஐஸ்டாட், ஜெர்மனி. பாதுகாவல் ஐஸ்டாட் நகரின் பாதுகாவலர். வில்லிபால்ட் தென் இங்கிலாந்து நாட்டில் ரிச்சர்ட் என்பவரின் மகனாக பிறந்தார். 720ஆம் ஆண்டு தந்தை ரிச்சர்டு உடன் பிறந்த சகோதரர் உன்னிபால்டும் ரோம் நகரை நோக்கி திருப்பயணம் மேற்கொண்டனர். அப்போது இவரின் தந்தை லக்கா என்னுமிடத்தில் இறந்துவிட்டார். அப்போது வில்லிபால்ட் ரோம் நகரிலேயே தங்கினார். 2½ ஆண்டுகள் கழித்து இவர் பாலஸ்தீன மற்றும் கான்ஸ்டாண்டினோப்பிளின் நோக்கி பயணம் மேற்கொண்டார். 729ஆம் ஆண்டு அங்கிருந்து மீண்டும் இத்தாலி நாட்டிற்கு வந்தடைந்தார். அப்போதுதான் இவர் புனித பெனடிக்ட் திருவர சபையில் சேர்ந்தார். 739ஆம் ஆண்டு திருத்தந்தை 3ஆம் கிரகோரி அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் தன்னுடன் குருப்பட்டம் பெற்ற போனிபாஸ் என்பவருடன் சேர்ந்து ஜெர்மனி நாட்டிற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அப்போஸ்தல பணியை சிறப்பாக செய்த பின் 741இல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயரான பிறகும் கூட தனது மிஷனரி பணியை பவேரிய மறைமாநிலம் முழுவதிலும் சிறப்பாக செய்தார். 741 முதல் 787ஆம் ஆண்டு வரை ஐஸ்டாட் என்ற மறைமாநிலத்தில் ஆயராக பணியாற்றினார். இவர் ஐஸ்டாட் மறைமாநிலத்தின் முதல் ஆயர் என்ற பெருமையை பெற்றார். இவர் 8ஆம் நூற்றாண்டில் இவரின் பெயரால் ஐஸ்டாட்டில் பேராலயம் ஒன்றை எழுப்பினார். இவ்வாலயத்தில்தான் வில்லிபால்ட் அவர்களின் கால்கள் வைக்கப்பட்டுள்ளது. ரோமில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் இவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. 1745ஆம் ஆண்டு இவரின் 1000 வருட ஜூபிலியை முன்னிட்டு இவரது கல்லறையை பேதுரு பேராலயத்திலிருந்து ஐஸ்டாட்டிற்கு மாற்றப்பட்டது. இவர் வாழும் போதே ஆலயத்தில் பாடப்படும் பாடற்குழுவிற்கென ஒரு அழகிய மேடையை அமைத்தார். அவர் திருப்பலி ஆற்றும் போதெல்லாம் ஐஸ்டாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் புனிதர்களே என்று தவறாமல் கூறி வருவார். ஜெபம். திருச்சபை வழிநடத்துபவரே எம் இறைவா, திருச்சபையின் மீது கொண்ட ஆர்வத்தால் நாடு விட்டு நாடு வந்து உம் பணியை ஆற்றினார் புனித வில்லிபால்ட். இன்றும் அவரை போல உம் பணியை ஆற்றி வரும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். திறம்பட பணிபுரிய நல்ல உடல்நல உள்ள நலன்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.